கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையின் ஓட்ட பயணத்தை நீங்கள் நிதானமாய் கவனித்து பாருங்கள். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த பூமியில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நமது வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக சாட்சியாக இருக்கிறதா, உலகத்திலே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா, எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்து பார்த்து நடந்தால் அது பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அவர் எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்னதை நினைப்பூட்டுவார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம சபைக்கு போகிறோம், பிரசங்கத்தை கேட்குறோம், வீட்டில் இருந்து வேதத்தை வாசிக்கிறோம். இந்த ரெண்டு தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிற தருணங்கள். இப்படி இந்த பிரசங்கத்தை கேட்கிறதினாலும் வேதத்தை வாசிக்கிறதினாலும் நாம் ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்திற்கு வந்துவிட்டோமா என்பதை கவனித்து பார்க்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 90% மக்கள், அதாவது கிறிஸ்தவ மக்கள், பரிசுத்த ஆவியானவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு கொடுக்கப்படுகிற காலங்களையும் நேரங்களையும் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு நண்பன் உண்டு, என்னுடைய பள்ளிக்கூட தோழன், அவன் பேர் சைமன். ஒரு நாள் அவனிடத்தில் பேசும் பொழுது நான் கேட்டேன், நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாயா அப்படின்னு. அப்போது என் நண்பர் என்னிடத்தில் சொன்னது, பாலன், நான் ஒரு நல்ல மனுஷனாக வாழ்கிறேன், ஆனால் ஒரு கிறிஸ்தவனா நீங்கள் சொல்கிற மாதிரி ரட்சிக்கப்பட்டவனா அப்படிலாம் நான் வாழலை. பரலோகம் உண்டு, இயேசு கிறிஸ்து உண்டு அப்படிங்கிறத நான் நம்புகிறேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஆலயத்துக்கு போவேன், இந்த பூமியில் ஒழுக்கமாக வாழணும்னு நினைப்பேன், நம்மளால் முடிஞ்சால் 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரி டெய்லி ஜெபிக்கிற வாழ்க்கை, வேதத்தை வாசிக்கிற வாழ்க்கை என்கிட்ட கிடையாது. யோசித்து பாருங்கள், 50 வயதை கடந்துட்டான், கிட்டத்தட்ட வாழ்க்கையில் 3/4 பகுதியை கடந்தாச்சு. ஆனால் கிறிஸ்தவனாக இருந்து ஆலயத்துக்கு போய் ஆராதனை செய்கிறான், கிறிஸ்துவை பின்பற்றவில்லை. யோசித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் மக்கள் எல்லாம் அழகாக குளித்து கணவன் மனைவி பிள்ளைகள்னு நல்ல நீட்டாக ட்ரெஸ் போட்டு பைபிளை தூக்கிட்டு காரில், பைக்கில், சைக்கிளில் சர்ச்சுக்கு போகும்போது, சர்ச்சுக்கு போகாத நம்ம என்ன நினைப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, வாரந்தோறும் குடும்பமாக ஆலயத்துக்கு போயிடுறாங்க, அவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆலயத்துக்கு போகிறதுல பாதி பேர் ஆண்டவரை ஆராதிக்க போகலை, கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால சபைக்கு போகணுங்கிறதுக்காக போகிறான். ஆலயத்துக்கு போகிறதுல பாதி பேர் ஜெபிக்கிற அனுபவமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு போகிறதுல பாதி பேர் ரட்சிக்கப்படவே இல்லாமல் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இந்த உலகத்தில் தேவனற்ற ஜனங்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படி தான் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ கவனித்து பாருங்கள், இவர்களுக்கு மனம் திரும்பின அனுபவமே இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்படி தெரியும், பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொண்டு இருப்பான், பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற சத்தியத்தை எப்படி கேட்க முடியும்? எத்தனை பரிதாபமாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, யோசித்து பாருங்கள். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவனோ இல்லை உங்கள் மனைவியோ, உங்கள் அப்பாவோ அம்மாவோ பிள்ளைகளோ பேரனோ பேத்தியோ, முழு குடும்பத்தில் எல்லாரும் இயேசுவை பின்பற்றுகிறார்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களா, வேதத்தை வாசிக்கிறார்களா, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறார்களா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களா? கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் கூட ஒரு ரட்சிக்கப்பட்ட தகப்பன், ரட்சிக்கப்பட்ட தாயார் இருந்தாலும் அந்த பிள்ளைகளை ரட்சிப்புகளை நடத்த மாட்டேங்கிறாங்க. ஆமாம், ரட்சிக்கப்பட்ட தகப்பனும் தாயும் காலையில் 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறாங்க, பாரத்தோடு ஆண்டவரை தேடுறாங்க, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஜெபிக்கிறாங்க.
ஆனால் அந்த பிள்ளைகள் அவங்க வீட்டில் 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைகள் வீட்டில் டெய்லி பைபிள் வாசிக்கிறது இல்லை. அந்த பிள்ளைகள் ஜெப ஜீவியத்துக்குள்ள வாழலை. ரட்சிக்கப்பட்ட தாயின் தகப்பனுமே தங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தாமல் இருக்காங்க. இப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் உள்ள கிறிஸ்தவர்களின் பரிதாபமான வாழ்க்கை. இப்போ கவனித்து பாருங்க, இயேசுவையே முழு மனதோடு பின்பற்றாதவர்கள் எப்படி பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருப்பார்கள், பெற்று கொண்டிருப்பார்கள்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா, அவருடைய சமூகத்தில் பொறுமையாக காத்திருந்து, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால், அப்படியே அமர்ந்திருந்து, ஆண்டவரே உமது ஆவியினால் என்னை நிரப்பி நடத்தும். உம்முடைய ஆவியானவர் என்னோடு பேசணும், ஆவியானவர் சொல்லுகிறதுக்கு நான் செவி கொடுக்கணும். அப்படி தேவ சமூகத்தில் ஆவியானவருக்காக அவர் காத்திருந்து ஜெபித்து அவர் சொல்லுகிறத கேட்டு நடக்க பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் அநேக கோணல் செவ்வையாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகள் மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கடந்து போவீங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கூட இருந்ததுனால செங்கடலை கடந்து, யோர்தானை கடந்து, எரிகோவை கடந்து, சீன் வனாந்தரத்தை கடந்து கானானுக்குள்ளே பிரவேசித்தார்களோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வருகிற தடைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், சத்துரு கொண்டு வருகிற தந்திரங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு கடந்து தேவ ஆசீர்வாதத்துக்குள், தேவ ராஜ்யத்துக்குள் நிச்சயமாக நீங்கள் பிரவேசிப்பீங்க. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதுக்கு காத்துருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்களின் பரிதாபமான ஆவிக்குரிய வாழ்க்கையை நீர் கவனித்து பாரும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், பரிதாபப்படுகிறேன். ஆனாலும் ஆண்டவரே, உமது பிள்ளைகளை ஆண்டவரே முழு இருதயத்தோடு கர்த்தருக்குள் நடத்த என்னாலும் முடியவில்லை. நீர் உதவி செய்வீராக, உம்முடைய ஆவியானவரை அனுப்புவீராக. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள் இருக்கிற தடைகளை உடைப்பீராக, கிருபை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தை அவர்கள் செவிகளில் தொனித்து கொண்டிருப்பதாக. முழு குடும்பமாய் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட, முழு குடும்பமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, முழு குடும்பமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நீங்கள் கிருபை தாங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.